நீங்க ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாது? எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க அர்ஜுன் சார், ப்ளீஸ் அர்ஜுன் சார். அண்ணா, வசு மேடம் சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தானா? வழக்கமா ஒரு பொண்ணுக்கு அநீதி நடந்ததுன்னா ஊர் பக்கம்லாம் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணிய அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இது நியதி. எந்த பக்கம் உத்தமா? கடையநல் ஒரு பக்கம். ஐயோ பாட்டி, என்ன பாட்டி இது? பிளேட் அப்படியே மாத்தி போட்டுட்டா. நாம இந்த மாதிரி ஐடியாலாம் பண்ணவே இல்லையே. ஆமாமா, இவ தலையில மண்ணள்ளி போட்டு வீட்டை விட்டு துரத்தலான்னு பிளான் பண்ணா, ஆனா அவ அவளோட கழுத்துக்கு தாலியை கேக்குறாளே. ஐயோ பாட்டி, எப்படியாவது பேசி பிளேட் அப்படியே திருப்பி விடு பாட்டி. இருடி அவசரப்படாத, யோசிப்போம். அர்ஜுன் சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மீனாட்சிக்கு வீட்ல ஒரு அவமானம் ஏற்பட்டப்போ முதல்ல நீங்க அவளை வெறுத்தாலும் அப்புறம் அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம அவளை இந்த வீட்டு மருமகளை ஏத்துக்கிட்டீங்கல்ல, அதே மாதிரி என்னையும் ஏத்துக்கோங்க அர்ஜுன் சார். ப்ளீஸ் அர்ஜுன் சார், என் வாழ்க்கைய காப்பாத்துங்க சார். என்னையும் ஏத்துக்கோங்க ப்ளீஸ் சார். கைய விடு. ஒண்ணா நீ ஏண்டி, ஏற்கனவே தம்பி மூஞ்சி அவமானத்துல மூஞ்சி ஒரு மாதிரி சுருங்கி போய் கிடக்குது. பிபி வேற ஏறி போய் உடம்பெல்லாம் படபடபடபடாங்குது இல்ல தம்பி? நீ என்னடா வாழ்க்கையை கொடுன்னு கேக்குற? ஏண்டி, வாழ்க்கை என்ன லாலா கடை அல்வாவா? நீ கேட்ட உடனே கடையில போய் வாங்கி கொடுக்கறதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இந்த பாரு, இன்னும் 3 மாசத்துல இனியாவுக்கும் அர்ஜுன் தம்பிக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. உன் முகர கட்டைக்கு அர்ஜுன் தம்பி கேக்குதா? அர்ஜுன் தம்பி? ஐயோ பாட்டி, ஏன் இப்படி இறக்கமே இல்லாம பேசுறீங்க? இந்த வீடியோ வெளியே வந்ததுனால என் கேரக்டரே போச்சு, என் எதிர்காலமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதுக்கு பிராயச்சித்தமா எனக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு கேக்குறேன். ஏய், என்னடி பெரிய வாழ்க்கை உன் வாழ்க்கை? அது அப்படியே ஸ்பாயில் ஆயிடுச்சுங்கற? இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய மேட்டரா? சும்மா அப்படி சூன்னு தட்டி விட்டுட்டு போயிட்டே இரு. ஒரு 1000 500 தர சொல்றேன், அதை வாங்கிட்டு போயிடு. என்னது 1000 500? பாட்டி, வாய் துடுக்க பேசாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. ஏய், எங்க ஊர் பஞ்சாயத்துல எல்லாம் 101 ரூபா கொடுத்து கட் பண்ணி விட்டுருவாங்கடி. உன் முகர கட்டிக்கு 500 ரூபாவே ஜாஸ்தி. அர்ஜுன் தம்பி, ஒரு 500 1000 கொடுத்து வெட்டி விட்டுருங்க. பணத்தை வாங்கிட்டு போய் சேரு. இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. ஐயோ பாட்டி, என்ன பாட்டி இவ கூட பேசிட்டு இருக்க? அர்ஜுன், பாட்டி சொல்றது கரெக்ட். பணத்தை கொடுத்து வசுவை இந்த வீட்டை விட்டு விரட்டி விடுங்க. இனியா, வசு சொல்றதுல நியாயம் இருக்கு இனியா. இது பாரு, இது ஃபேக்கான விஷயம். இது வசுவோட கடைசி ஆசைக்காக பண்ண விஷயம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால உன்னை கட்டிக்கிறதுல எந்த ஒரு தடையும் வரப்போறது இல்ல. ஆனா வசுவோட நிலைமைய பாத்தியா கொஞ்சம்? இனிமே அவளை யார் கட்டிப்பா? இது அவ பண்ண தப்பு அர்ஜுன். அதுக்கு அவ தானே பரிகாரம் தேடிக்கணும். ரகசியமா இருக்க வேண்டிய ஒரு விஷயத்த எப்படி சோஷியல் மீடியால ஷேர் பண்ணா? அந்த நம்பிக்கை துரோகம் எல்லாம் நான் பண்ண மாட்டேன். வேணும்னா நாம சைபர் கிரைம்ல புகார் கொடுக்கலாம். 1/2 மணி நேரத்துல அந்த வீடியோவை முதல்ல எந்த ஐடியா அப்லோட் பண்ணது, யார் அதை பரப்புனதுன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன இனியா, கொடுத்துடலாமா? என் செல்போன் காணாம போன உடனே போலீஸுக்கு போயிருந்தா இவ்வளவும் நடந்திருக்காது. இப்ப கூட ஒண்ணும் கேட்டு போயிடல. போலீஸுக்கு போனா எல்லா உண்மையும் வெளியே வந்துரும். போலாமா? அட, அதான் ஊரெல்லாம் பரவனதுக்கு பிறகு அதை கண்டுபிடிச்சு என்னடி லாபம்? நடந்தது தாண்டி. நடத்துனது நான் இல்லன்னு தான் சொல்ல வரேன். அண்ணா, வசு மேடம் பக்கம் தான் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுதுண்ணா. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணா. ஆனந்த், நீங்க கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டீங்க? இந்த வீட்டுக்கு யாரு மருமகளா வரணும்ன்றதுக்கு ஒரு தராதரம் இருக்கு. அது இந்த வசுக்கு கிடையாது. மீனாட்சி, என்ன மீனாட்சி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லையா? ஆனந்த், சும்மா இரு. இப்ப நம்ம கம்பெனியோட குட்வில், என்னுடைய பேரு, இந்த குடும்பத்தோட பேரு எல்லாமே கெட்டு போயிருக்கு. அத பத்தி மட்டும் யோசி. வசுவோட எதிர்காலம் என்னங்கிறது யோசி. அர்ஜுன் சார், நான் பேசினதை சீரியஸா எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ வைரல் ஆனதுனால எனக்கு என்னென்னலாம் பாதிப்பு வரும்னு நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பேசினேன். ஆனா இந்த வீடியோவால
உங்க பேரும் கெட்டு போகல, கம்பெனியோட குட்வில்லும் கெட்டு போகல, நம்ம குடும்பத்து பேரும் கெட்டு போகல. என்ன வசு சொல்ற? ஆமா அர்ஜுன் சார், இந்த வீடியோ வைரல் ஆனதுனால நம்ம கம்பெனிக்கு 500 கோடி ரூபாய் லாபம் தர போற அந்த ஆஸ்திரேலியா கம்பெனி ஆர்டர் கிடைக்க போகுது. மம்மி 500 கோடி ப்ராஃபிட்டா? அப்படியே டோட்டலா உல்டாவா ஆக்கிட்டா பாத்தியா மம்மி? ஏதோ ஒண்ணு, நம்ம வீட்டுக்கு சொத்து சேர்ந்தா போதும், இப்படி நம்ம கைக்கு தான் வரப்போகுது. வசு நீ என்ன சொல்ற? வசு மேடம் போல்ட் ஆயிடுவாங்கன்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா நீங்க என்னடா ஸ்டெம்புக்கு வந்த பந்து சிக்ஸருக்கு தூக்கிட்டீங்களா? நீங்க மீட்டிங்ல கேட்சிங்கான விளம்பர ஐடியா வேணும்னு சொன்னீங்க. அப்பதான் கம்பெனிக்கு 500 கோடி லாபம் கிடைக்கும்னு சொன்னீங்க. நான் அத பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேனா, அப்பதான் என் சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ல இந்த வீடியோவும் அப்லோட் ஆச்சு. ப்ளே பண்ணி பார்த்தேன். முதல்ல கோவம் தான் வந்துச்சு, அப்புறம் தான் பாசிட்டிவா திங்க் பண்ணி பார்த்தேன். இதையே அந்த பாடி ஸ்ப்ரே கம்பெனிக்கு விளம்பரமா மாத்தினா என்ன அப்படின்னு யோசிச்சேன். ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்றதுக்கு சூப்பரான மாடலா இந்த வீடியோ இருந்துச்சு. அந்த கம்பெனி பாடி ஸ்ப்ரேய போட்டுக்கிட்டா நம்ம மனசுக்கு பிடிச்ச ஆம்பளை நம்மள கட்டி பிடிச்ச ஐ லவ் யூ சொல்லுவான். என்ன பாட்டி? அனுபவம் புதுமை அவளிடம் கண்டேன்னு ஒரு கேட்சிங்கான கேப்ஷனை கொடுத்தேன். நீங்க யாருமே அந்த கேப்ஷனை கவனிக்கவே இல்ல. இந்த வைரல் வீடியோவை ஆஸ்திரேலியா கம்பெனிக்கு மெயில் பண்ணேன். அவங்களுக்கும் அது பிடிச்சு போய் நம்ம கம்பெனிக்கு ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபர்மேஷன் மெயில் நம்ம கம்பெனி ஐடிக்கே வந்துருச்சு. டவுட் இருந்தா மேல செக் பண்ணிக்கோங்க அர்ஜுன் சார். பெரிய தம்பி, சூப்பர் மேட்டர்ல பெரிய தம்பி. ஆஸ்திரேலியா கம்பெனியோட ஆர்டர் நம்ம கிடைச்சிருச்சுல. வசு மேடம் சான்ஸே இல்ல, சூப்பர் மேடம், கலக்கிட்டீங்க போங்க. உங்க வீடியோவே விளம்பரமாக்கி அதனால நம்ம கம்பெனிக்கு லாபம் வர மாதிரி பண்ணிட்டீங்களா? என்ன ஒரு டேலண்ட் உங்களுக்கு! உங்களுக்கு தலை ஃபுல்லா மூளை ஃபுல்லா அறிவு. பாத்தீங்களா தம்பி, இந்த வீடியோல உங்களுக்கு அவமானமே இல்ல. நல்ல பேர் தானே தம்பி. இப்ப பாருங்க, நம்ம கம்பெனிக்கு நீங்களே பிராண்ட் அம்பாசிடர் ஆயிட்டீங்கல்ல. கலக்குங்க மேடம், கலக்குங்க. சூப்பர் மேடம். வழக்கம் போலயே உங்களுக்கு வந்த பிரச்சனையை கம்பெனிக்கு சாதகமாக்கிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட் மேடம். தேங்க்யூ ஆனந்த். வசுந்தரா மேடம், இப்படி ஒரு சிறப்பான ஐடியா கொடுத்த உங்களுக்கு 10 லட்சம் இல்ல 10 கோடியே கொடுக்கலாம் மேடம். ஆமா உத்தமா, 500 கோடி லாபம்னா அதுல ஒரு 10% கொடுக்கலாமே. இதெல்லாம் என்ன சாதாரண வேலையா? எங்க வசு நினைச்சான்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 100 ஐடியா கொடுப்பா. ஐயோ பாட்டி, அப்படியே அவங்க சைடு மாறிட்ட, அப்புறம் உனக்கு பிரியாணில கிடையவே கிடையாது. அவ்வளவுதான். அடப்போடி போக்கத்த விட உன் பிரியாணியாவது மண்ணாவது. உனக்குதான் ராசியே இல்லையடி. நீ எந்த திட்டம் போட்டாலும் அது அழகா வசு வந்து தட்டி விட்டுட்டு போயிடுறால. தேங்க்யூ வசு. இந்த பிரச்சனை இவ்வளவு சீக்கிரம் சால்வ் ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் தான் உன்னை சரியா புரிஞ்சுக்காம ஏதோ பேசிட்டேன். சாரி. சாரி எல்லாம் இப்ப எதுக்கு அர்ஜுன் சார்? இனியா, வசு சூப்பர் வேலை பார்த்திருக்கா. ரொம்ப டயர்டா வேற இருப்பா. ஐயோ, இன்னைக்கு கிச்சன்ல யாருமே இல்ல தம்பி. நான் வேணா 5 ஸ்டார் ஹோட்டல் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க 2 பேரும் கிச்சனுக்கு போயிட்டு ஒரு 2-3 வெரைட்டி ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க. ஓகே, அவ்வளவுதானே. இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா? பிஸ்கோத், கமான், நீ புழிடி. வா 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 வா. ஓகே வசு. அக்கா, என்ன இலக்கியா? அக்கா சாரிக்கா. சாரியா? எதுக்கு சாரி இலக்கியா? பாட்டியும் இனியாவும் போட்ட திட்டத்துக்கு நான் பலிகாடா ஆயிட்டேன்.
யோசிக்காம உன் செல்போன்ல இருந்த வீடியோவை உன் போன்ல இருந்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டேன். சாரிக்கா. பாவம், நீ என்ன பண்ணுவ இலக்கியா? எடுப்பார் கைப்புள்ள மாதிரி பாட்டி இனியா பேச்ச கேட்டு நீ நடந்திருக்க. எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் இல்ல, கோவமும் இல்ல. இன்னும் சொல்ல போனா அர்ஜுன் சார் கம்பெனிக்கு 500 கோடி ரூபாய் லாபம் வரத்துக்கு நீயும் ஒரு காரணமா தான் இருந்திருக்க. அதுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். இது பாரு இலக்கியா, எப்பவுமே நம்ம மேல தப்பு இல்லைன்னா எந்த சிச்சுவேஷனையும் அழகா நம்ம ஹேண்டில் பண்ணலாம். எனக்கு என் மேல நிறைய நம்பிக்கை உண்டு. வீண் வதந்திகளால என்ன யாராலையுமே ஜெயிக்க முடியாது. அதனாலதான் இதையெல்லாம் யாரு செஞ்சாங்கன்னு கூட நான் தெரிஞ்சுக்க விரும்பல. சரி, நீ இத பத்தி எல்லாம் நினைச்சோன்னு வருத்தப்படாத, சரியா? சரிக்கா. வசு, சாரி வசு, நீ ரொம்ப நல்லவ. நான் தான் மற்றவங்க பேச்செல்லாம் கேட்டு அவசரப்பட்டு உன்னை திட்டிட்டேன். எனக்கு தெரியும் நீ என்னைக்குமே நான் தப்பா நினைக்க மாட்டேன்னு. வசு. சொல்லுங்க அர்ஜுன் சார். சாரி வசு. அர்ஜுன் சார், இப்ப எதுக்கு சாரி எல்லாம் கேக்குறீங்க? இல்ல வசு, நினைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னால கம்பெனிக்கு 500 crores லாபம். ஒரு பக்கம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் உன் கேரக்டர் ஸ்பாயில் ஆயிடுச்சேன்னு ரொம்ப மனசுக்கு கில்ட்டியா இருக்கு வசு. சார், நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நான் இத பெருசாலாம் எடுத்துக்கல. என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, நீங்க என் மேல சந்தேகப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாயிடுச்சு. அதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. மத்தபடி சோஷியல் மீடியால என்னென்னவோ வைரல் வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் பொண்ணுங்க கடந்து தானே சார் வரும். அடுத்தடுத்து வீடியோ கால் வர வர நெட்டிசன்ஸ் இதையெல்லாம் மறந்துடுவாங்க. அர்ஜுன் சார், எனக்காக நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணணும். சொல்லு வசு. தயவு செஞ்சு இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அந்த விளம்பரம் வந்த பிறகு இது ஒரு ப்ரோமோவா மேக்ஸிமம் நல்லபடியா தான் பாப்பாங்க. யாரும் இத தப்பா பார்க்க மாட்டாங்க. ஆனா வாழ்நாள் முழுக்க நான் அதை ரசிச்சு பார்த்துட்டு இருப்பேன் அர்ஜுன் சார். வசு, உனக்கு ரொம்ப பிராட் மைண்ட் வசு. எது தப்பா எடுத்துக்கணும், எது தப்பா எடுத்துக்க கூடாது, கரெக்டா யோசிக்கிற. உனக்கு எதிராக நடக்கிற சம்பவங்கள் கூட உனக்கு பாசிட்டிவா நீ மாத்திக்கிற. யாரு பண்ணாங்க அதெல்லாம் யோசிக்கிறதே இல்ல. நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். உனக்கு வரப்போற புருஷன் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவன் வசு. என்ன அர்ஜுன் சார், ஏன் அமைதியாயிட்டீங்க? இல்ல, இவ்ளோ பெரிய வேலை பார்த்திருக்க, உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது வசு. நீ என்ன வேணாலும் கேளு வசு, நான் செய்யறேன். உன்னுடைய 9வது ஆசை என்னன்னு சொல்லு வசு, நான் நிறைவேற்றுறேன். அத நாளைக்கு சொல்றேன் சார். காணுமே, அங்க போய் சாப்பிடலான்னு பார்த்தா வெறும் சைவமா வச்சிருக்காங்க. ஐயோ, அசைவமா ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தா இந்த இனியா எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஏய் இனியா, கழுத எங்கடி போன? ஐயோ, பசி உயிர் போதே. எங்கடி போய் தொலைஞ்ச? எவ்வளவு நேரம் நான் பசியோட உட்கார்ந்துட்டு இருக்கிறது? ஐயோ பாட்டி, அர்ஜுனை கூப்பிடுறதுக்காக போனேன். அந்த பெட்டியில அவரு என்னதான் வச்சிருக்காரோன்னு தெரியல. அதையே பாத்துட்டு இருக்காரு. காட்டவும் மாட்றாரு, சொல்லவும் மாட்றாரு. இப்பவும் நான் போய் கேட்டேன், போன் அனுப்பி விட்டாரு பாட்டி. அடியே, கைக்கு அடக்கமான பெட்டியில அப்படி என்னடி வச்சிருப்பாரு இந்த அர்ஜுன் தம்பி? ஏதாவது லாக்கர்ல பணத்தை பதுக்கி வச்சுட்டு அதோட சாவி அந்த பெட்டியில வச்சிருப்பாரோ?
ஏன்பா தாடி தம்பி, அந்த பொட்டிய பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? உன் நொன்ன அதுக்குள்ள என்னத்தை தான் வச்சிருக்கான்? அதுவா பாட்டி, அதுக்குள்ள பேய் இருக்கு. ஆ, ஆ, ஆ.